Good morning, students. Class 10, Unit 8, Statistics and Probability exercise 8.4 பார்த்துட்ருக்கோம். அதில் 10th sum பாருங்க. The probability that the person will get on electrician contract is 3 by 5 and the probability that he will not get plumbing contract is 5 by 8. The probability of getting at least one contract is 5 by 7. What is the probability that he will get both அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தட் பர்சன் வில் கெட் ஆன் எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்ட் இஸ் 3 by 5. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், அவங்க வந்து எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்ட் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஹி வில் நாட் கெட் பிளம்பிங் கான்ட்ராக்ட். சப்போஸ் இதை ஏன் ஈவெண்ட் எடுத்துட்டோம்னா இதை வந்து பீன்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஹி வில் நாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி பார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அதுலேருந்து நம்ம அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னா நம்ம ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் பார்க்கும்போது 5 by 7 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பி பார் கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஹி வில் கெட் போத்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் புரியுதா? ஸோ இப்போ எழுதுவோமா? அவங்க கிவன் கொடுத்துருக்கதை எழுதுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்ட் P of A equal to 3 by 5. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளம்பிங் கான்ட்ராக்ட் இல்லை. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங். பிளம்பிங் கான்ட்ராக்ட் P of B bar is equal to 5 by 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரியும், we know that formula P of B plus P of B bar is equal to 1. ஸோ இதுலேருந்து P of B bar நமக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது B bar நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா P of B தான் வேணும். ஸோ இப்போ P of B equal to 1 minus P of B bar போட்டுக்கலாமா? ஸோ இப்போ P of B is equal to 1 minus 5 by 8. ஸோ 8 minus 5 divided by 8, 3 divided by 8. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளம்பிங் கான்ட்ராக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? தட் இஸ் P of B equal to 3 by 8. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் P of A union B என்ன கொடுத்துருக்காங்க, 5 by 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா P of A இன்டர்செக்ஷன் B ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. ஓகேவா? ஸோ இப்போ P of A intersection B தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா he will get both அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா P of A intersection B அந்த சைடு வந்துட்டு P of A union B அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ இப்போ P of A intersection B is equal to P of A intersection B equal to P of A plus P of B minus P of A union B. இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடு கொண்டு வந்து இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ P of A intersection B நமக்கு P of A தெரியும், P of B தெரியும், P of A union B கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ P of A பார்த்தீங்க அப்படின்னா 3 by 5, P of B பார்த்தீங்க அப்படின்னா 3 by 8 அண்ட் P of A union B பார்த்தீங்கன்னா 5 by 7. ஓகே? ஸோ இங்கே டினாமினேட்டர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 3 டினாமினேட்டருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டேக் எல்சிஎம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ 5, 8, 7ன்றப்ப எல்சிஎம் எடுக்கும்போது 218 வரும். ஸோ என்னென்னா
இப்போ இங்கே 5 இருக்கா, 8 7 8 7 சார் 56ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 56 + 3 இன்ட்டு 5 7 சார் 35 மைனஸ் 5 இன்ட்டு 5 8 சார் 40. புரிஞ்சதா எப்படி போட்டிருக்கேன்னு? இங்கே 5ஆ, ஸோ இங்கே நம்ம 8 7 மல்டிப்ளை பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே 8 இருக்குது, ஸோ 5 7 மல்டிப்ளை பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் 7 இருக்குது, ஸோ 5 8 மல்டிப்ளை பண்ணி மேலே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ 3 இன்ட்டு 56 பார்த்தீங்கன்னா 168, 3 இன்ட்டு 35 105 and 5 4s are 20, 200 divided by 280. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 168 105 ஆட் பண்ணால் 273 மைனஸ் 200 டிவைடட் பை 280. ஸோ 273 200 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 73 டிவைடட் பை 280. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, therefore probability of getting both the contract is P of A intersection B is equal to 73 divided by 280. புரிஞ்சுதா? கிளியரா? இப்போ நம்ம இங்கே வந்து P of A intersection B தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கிளியரா? ஸோ இதுதான் ஆன்சர். லெவன்த் சம் பாருங்க. இன் a town of 8,000 people, 1,300 are over 50 years and 3,000 are females. It is known that 30% of female are over 50 years. What is the probability that a chosen individual from the town is either female or over 50 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டவுனில் வந்து 8,000 பீப்புள் இருக்காங்க. அதில் 1,300 பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் 50 இயர்ஸ், அதாவது 50 இயர்ஸுக்கு மேலே இருக்காங்க. அண்ட் 3,000 பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸாக இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நோன் தட் 30% ஆஃப் ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அதாவது 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 30%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஓவர் 50 இயர்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபீமேல்ஸை வந்து பின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ சூசன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த டவுன் இஸ் எய்தர் ஃபீமேலாக இருக்கணும் ஆர் ஓவர் 50 இயர்ஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபெஸ் இந்த டவுனில் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8,000 பீப்புள் இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம இப்போ எழுதுவோம். லெட் A be the event of getting an individual over 50 years. ஓகேவா? ஸோ ஏன்ற ஈவெண்ட்டு கெட்டிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஓவர் 50 இயர்ஸ்னு எடுத்துக்கிறோம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ வந்து 1,300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பி ஆஃப் ஏ என்ன வரும் நமக்கு, என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ இப்போ 1,300 டிவைடட் பை 8,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபீமேல்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது என் ஆஃப் பி ஈக்குவல் டு 3,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் பி வந்து 3,000 டிவைடட் பை 8,000. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் பீப்புள் வந்து எதில் ஃபீமேல்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 30% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30% ஆஃப் ஃபீமேல் எவ்வளவு 3,000. ஓகேவா? அதில் 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அப்போ 30% ஆஃப் 3,000 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 30 டிவைடட் பை 100 இன்ட்டு 3,000. ஓகேவா? ஸோ 2 0
0 3 3s are 9 900 அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஓகேவா. ஸோ n of a intersection b இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க given condition ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் known that 30% of females are over 50 years அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கான இது என்ன அப்படின்னா இதுதான் 30% of 3000 அதுக்கான மீனிங் வந்து இதுதான். ஸோ அப்போ p of a intersection b, ஸோ p of a intersection b னா n of a intersection b divided by n of s. So n of a intersection b is 900 divided by 8000 ஓகேவா. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தட் சூசன் இண்டிவிஜுவல் இஸ் எய்தர் ஃபீமேல் ஆர் ஓவர் 50 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி தட் the chosen individual is either female or over 50 years ஓகேவா. probability that the chosen individual is either female or over 50 years, that is P of A union B. ஏன்னா இங்கே நமக்கு கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் ஆர் ஓவர் 50 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ P of A union B ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ P of A union Bக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A intersection B. ஸோ P of A என்னது 1300 டிவைடட் பை 8000 அண்ட் P of B பார்த்தீங்க அப்படின்னா 3000 divided by 8000 minus P of A intersection B பார்த்தீங்க அப்படின்னா 900 divided by 8000 ஓகேவா. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள், இங்கே கீழே டினாமினேட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1300யும் 3000 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4300 அப்படின்னு கிடைக்கும் மைனஸ் 900 divided by 8000. ஸோ இப்போ 4300லேருந்து 900 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3400 டிவைடட் பை 8000 கிடைக்கும். 2 0 கேன்சல் பண்ணுறேன், 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன், 1 2 சார் 7 2 சார் இங்கே 4 2 சார், அப்போ 17 டிவைடட் பை 40 இதுதான் ஆன்சர் ஓகேவா. ஸோ 17 டிவைடட் பை 40ன்றது தான் நமக்கு ப்ராபபிலிட்டி தட் த சூசன் இண்டிவிஜுவல் எய்தர் ஃபீமேல் ஆர் ஓவர் 50 years, that is P of A union B equal to நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா P of A union B is equal to 17/40. புரிஞ்சுதா. ஸோ இதுதான் ஆன்சர். கிளியராப்பா. தேங்க்யூ சார்.